ஏங்க, வயலுக்கு போகாம இங்க வீட்லயே இருக்கீங்க? நேத்து மழை பெஞ்சது, வயல்ல என்ன ஆச்சுன்னு போய் பார்க்கலையா? எருவு வேற அடிச்சீங்க. மழை பெஞ்சதுல கரைச்சிக்கிட்டு போயிடுச்சோ என்னமோ தெரியல. ராதா, நான் நேத்து டிவில நியூஸ் பார்த்தேன். நாளையில இருந்து மழை இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம நேத்து காலையில எருவு அடிச்சிட்டோம். பரவாயில்ல, இருந்தாலும் மடை திறந்து தான் வச்சுட்டு வரணும். நான் எருவு அடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு மடை கட்டிட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வயல்ல போய் நான் மடையை திறந்து விட்டுடுவேன். நல்ல வேலை, யோசனை பண்ணி ஏதோ மடைய கட்டிட்டு வந்துட்டீங்க. இப்ப எருவுலாம் வேஸ்டா வெளியில போகாம வயலுக்குள்ளே இருக்கும். நம்ம இப்ப போய் திறந்து விட்டுட்டா மேலேக்க உள்ள தண்ணி மட்டும்தான் வெளியில போகும். எருவெல்லாம் அடியில படிஞ்சிரும் இல்லைங்க? ஆமா ராதா, அப்புறம் வயல்ல நல்லா விளைஞ்சாதானே நம்ம நெற்கதிர்கள்லாம் அறுத்து நெல்லை விற்க முடியும். வித்தாதானே நம்ம பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியும் ஸ்கூல்ல. அப்புறம் ஃபீஸ் கட்டலாம் எக்ஸாம் எழுத விடுவாங்களா? ஏய் பப்பு, காலையில இருந்து அம்மா அப்பா வயலை பத்தி தான் பேசிக்கிறாங்க. நம்ம மழை பெஞ்சா ஸ்கூல் லீவ் விட்டுடுமேன்னு சொல்லிட்டு தூங்கி எழுந்திருக்கும் போதே இன்னைக்கு மழை வந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறோம். பாவம் அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாரு. ஆமா சுபி, நான் கூட காலைல எழுந்திருக்கும் போதே மழை வரணும், இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டுறணும்னு நினைப்பேன். ஆனா அம்மா அப்பா வயல்ல நெற்கதிர்கள்லாம் அறுத்து வித்தாதானே நம்ம பிள்ளைங்களுக்கு பீஸ் கட்ட முடியும் அப்படின்னு கவலையா இருக்காங்க. அம்மா அப்பாவை வேற ஏதாவது மாத்தணுமே. அவங்க இத பத்தியே பேசி ரொம்ப ஃபீல் பண்றது எனக்கு கஷ்டமா இருக்கு. வேற ஏதாவது பேசி மாத்தணும்டா பாப்பு. இரு வரேன், இப்ப பாரு என் ஐடியாவை. அம்மா, மழை பெஞ்சிருக்குல்லம்மா, எங்களுக்கு சூடா பஜ்ஜி செஞ்சு கொடுங்களாம்மா, இல்ல வடை செஞ்சு கொடுங்களாம்மா. அப்படியே ரெண்டு போட்டேன்னா நாங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? நீ பஜ்ஜி வடைலாம் வேணுமா உனக்கு? எங்க கஷ்டம் உனக்கு புரியுதா? ஏதாவது வயல்ல நெல்லு கதிரெல்லாம் வளரலைன்னா எப்படி நாங்க உங்களுக்கு பீஸ் கட்ட போறோம்? நாங்க கஷ்டப்படுறோம், பஜ்ஜி வேணுமா? ராதா, பசங்களை ஏன் நீ கோவப்படுற? அவங்களுக்கு என்ன தெரியும்? நம்மளோட கஷ்டத்தெல்லாம் அவங்க கிட்ட திணிக்க வேணாம். நீ பசங்களுக்கு பஜ்ஜி செஞ்சு கொடு. நீங்க தாங்க இவனுக்கு செல்லம் கொடுத்து அவனை கெடுக்குறீங்க. இப்ப பட்ஜெட் முக்கியமா? படிக்கணும், நாளைக்கு டெஸ்ட் இருக்கு, அதெல்லாம் அவனுக்கு முக்கியம் கிடையாது. அம்மா, நாளைக்கு மேக்ஸ் டெஸ்ட் தான்மா, அதனால எனக்கு அதெல்லாம் ஈஸி. நீங்க பட்ஜெட் செய்யுங்க. ஆஹா, உனக்கு மேக்ஸ் டெஸ்ட் ஈஸியா? சரி சரி, நாளைக்கு நீ மேக்ஸ் டெஸ்ட்ல என்ன மார்க் வாங்குறன்னு உங்க மிஸ் கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன் பாரு. இப்ப பட்ஜெட் செஞ்சு தரேன்.
பப்பு சுப்பு அம்மா பஜ்ஜி செஞ்சுட்டாங்க, வாங்க சாப்பிடலாம். நீங்க தானே ஆசைப்பட்டீங்க இன்னைக்கு பஜ்ஜி வேணும்னு. இன்னைக்கு எங்க அம்மா நான் கேட்டதுமே பஜ்ஜி செஞ்சு கொடுத்துட்டாங்க. அம்மா இன்னைக்கு பஜ்ஜி எனக்கு நிறைய கொடுங்க. முன்னாடியே நான் சொல்லிட்டேன் பப்பு, உனக்கு நிறைய பஜ்ஜி நான் தருவேன். நீ நாளைக்கு மேக்ஸ்ல நிறைய மார்க் எடுத்து காட்டணும். பாப்போம் நீ என்னதான் மார்க் எடுக்கிறேன்னு. அம்மா எங்களுக்கு மேக்ஸ்லாம் ஈஸிம்மா, அதனால நாங்க 2 பேருமே நிறைய மார்க் எடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பப்பு டைனி ஸ்டோரிக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய்.